ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்ட் ஓவர் புரோட்டா ரெசிபி தாங்க. புரோட்டா இருக்குது, ஆனால் சால்னா தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சால்னா ஊற்றி சாப்பிட்டா எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்காங்க. இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. பச்சை வாசனை போக வதக்கி எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. நமக்கு வதக்கும் போதே அந்த வாசனை தெரியும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம தக்காளி ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துருக்காங்க. தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கணுங்க. இந்த குழைவாக வதங்குற மாதிரி இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு குழைவாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்த சமயத்தில் நம்ம புதினா தழை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா புதினா பொடி எப்படி செய்கிறது நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் நாய்க்காலில் தரம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 3/4 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ பச்சை வாசனை போக இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்கிற மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட என்ன பொருள் சேர்க்குறது அப்படின்னா, அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் தயிர் தாங்க. இந்த தயிர் 2 கரண்டி, சட்னி கரண்டியில் 2 கரண்டி ஊற்றினாவே போதுமானதுங்க. இப்போது இந்த தயிரையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளோட நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. லேசாக பபுள்ஸ் வரணும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லேசாக பபுள்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புரோட்டா துண்டுகள் எல்லாத்தையும் இதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ நான் 3 புரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சால்னாவே இல்லைனா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவீங்க. சால்னாவே எதுக்கு நம்ம செய்யணும், இதே செஞ்சிருவோமே அப்படின்னு கூட தோணும் உங்களுக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த புரோட்டா ரெசிபி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு வாசனைக்காக மேலே கொஞ்சமாக மல்லித்தழைகளை இப்படி தூவிடலாங்க. இப்படி தூவிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஓவர் மசாலா புரோட்டாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டா போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் புரோட்டா ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் புரோட்டா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.